தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் வாய்ஸ் ஆஃப் நான் அமீர். காதி காட்டன் சாரீஸ் பத்தி நேற்று நான் மார்க்கெட்ல இருந்து அப்லோட் பண்ண அந்த வீடியோ, அதாவது மார்க்கெட்ல எடுத்துட்டு வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண அந்த வீடியோல என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுல கொஞ்சம் போட்டிருந்தேன். நான் பார்சல் நேற்றே ரிசீவ் பண்ணிட்டேன், அதுவும் நான் வீடியோல இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதை நான் ரிசீவ் பண்ண பார்சல்ஸ் இது எல்லாமேங்க எல்லாம் பிரிச்சு வச்சுட்டோம். ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே நீங்க பாக்குற இந்த சாரீஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்த பார்சல்ஸ் எல்லாத்தையுமே பிரிச்சு வச்சிட்டோம் அண்ட் ரேட் போட்டு வச்சிட்டோம். இந்த வந்து நான் லைவா நான் சேலுக்கு எடுத்து வரது 24th March 2025, அதாவது மண்டே அன்னைக்கு லைவா 10 o'clock மேல நான் சேலுக்கு எடுத்து வந்துருவேன். ரீட்டைலும் பண்றேன், ரீசேலருக்கும் நான் கொடுக்குறேன் அண்ட் ஆல்சோ ஹோல்சேலர்ஸ். இது எல்லாத்துக்குமே நான் பெஸ்ட் ரேட்டா நல்லா கண்டிப்பா நான் பண்ணி கொடுக்க முடியும். ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். பிளைன் காதிங்க, பிளைன் காதி இந்த மாதிரி நல்ல குவாலிட்டிலே தரேன். இதை விட கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கும், இதுமே நான் ரேட் சீப்பா தான் தரேன். இது உங்களுக்கு 400 rupees வரைக்கும் தரேன், நல்ல குவாலிட்டி. இதை விட என்னால இன்னும் ஒரு 50 ரூபாய் கூட கம்மியா கொடுக்க முடியும், அது இன்னொரு குவாலிட்டி வரும். பட் அந்த குவாலிட்டி நான் எடுக்கல. இது அந்த சாரி எனக்கு சரியில்லை, எனக்கு பிடிக்கல. நான் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்தேன், அங்கேயே நான் அந்த வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சாரி எடுக்கல. இந்த சாரி மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா 400 rupees ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரேன். இன்கேஸ் எனக்கு பிளவுஸ் தைக்க நேரம்ல எனக்கு இமீடியட்டா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் கலம்காரி பிளவுஸா இருக்கட்டும் அண்ட் இக்கட் பிளவுஸா இருக்கட்டும், பிளைன் பிளவுஸ், ஸோ இது எல்லா பிளவுஸுமே இருக்கு. ஸோ இந்த பிளவுஸோட ரேட்டும் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 150 rupeesக்கு நான் தரேன். ஸோ ரெண்டு சேர்த்து நீங்க வாங்குனீங்கன்னா 550 rupees. உங்களுக்கு சாரி மட்டுமே சில பேர் 550 rupees கொடுக்குறாங்க. நான் இதோட ரெடிமேட் பிளவுஸே கொடுக்குறேன், 550 rupees ஃப்ரீ ஷிப்பிங்ல நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க மேட்ச் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். பிளவுஸ் இப்படி வரும். ஸோ இதோட கலர் சார்ட்லாம் இந்த மாதிரி வருங்க. ஸோ இதுக்கு தேவையான இக்கட் பிளவுஸோட நீங்க சேர்த்து போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெடிமேடா நீங்க இமீடியட்டா வாங்கிட்டு அண்ட் அஃப்கோர்ஸ் இது லைட்டா ஒரு சின்ன ஸ்டிச் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இதன் குவாலிட்டி தி பெஸ்டா இருக்கும். கண்டிப்பா வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டிச் பண்றதுக்கு மட்டும் நமக்கு 300 rupees வரைக்கும் சார்ஜ் பண்றாங்கன்னு தெரியும், அதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். பட் இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டிச்சிங் கண்டிப்பா நல்லா இருக்கு. பட் லைஃப் வேணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டோம்னா இது சூப்பரா இருக்கும். ஸோ ரெண்டு சேர்த்தே உங்களுக்கு 550 rupees நான் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரேன். இன்னொரு ஜரி வச்சு வருங்க, அது இந்த மாதிரி இருக்கும். இந்த சாரியும் உங்களுக்கு நான் 400 rupees ஃப்ரீ ஷிப்பிங்ல நான் பண்ணி தரேன். செம்ம குவாலிட்டி சூப்பரா இருக்கும்லாம் சொல்ல முடியாது, நம்ம வாங்குற காசுக்கு தக்கன 400க்கு தக்கன குவாலிட்டி கண்டிப்பா இருக்கும். இது ஃபுல்லா இந்த மாதிரி தான் வரும். பார்டர் இந்த மாதிரி இருக்கும், சின்ன பார்டர், மேல சின்ன பார்டர், கீழே பெரிய பார்டர் இந்த மாதிரி வந்துருது. ஸோ பல்லு அது வந்து ரன்னிங் தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். முந்தி உங்களுக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டைல்ல வந்துடும். இதுல இந்த மாதிரி ஜரி வச்சு வரும். இது வந்து நல்ல குவாலிட்டியில சூப்பரா இருக்கும். இந்த குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆனா இந்த சாரி வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து 450 rupees வரைக்கும் வரும். 450 rupees நான் ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி தரேன். இதெல்லாம் அதோட கலர் சார்ட். ஸோ இதை நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இந்த சாரியும் பிளைன் தான் வரும், ஃபுல்லா பிளைன் தான். உங்களுக்கு பல்லுவும் ரன்னிங் தாங்க, ஸ்லைட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் கீழே வருது, அந்த கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு வித்தவுட் பிளவுஸ் தாங்க வரும். சரி, பிரிண்ட் சாரிங்க. இந்த பிரிண்ட்டும் வந்து லாஸ்ட் டைம் நான் போட்டதை விட இந்த டைம் நான் ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணி நான் வாங்கிருக்கேன். ஏன்னு கேட்டா இந்த இது வந்து சூப்பரா இருந்தது. இந்த பிரிண்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, நான் அங்கேயே செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வரல. இந்த சாரி பிரிண்ட்ல இது ஒன்று போட்டிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம சன்ஃபிளவர் எனி டைம் எப்பவுமே சீசன்ல இருந்துட்டு தான் இருக்கு. அது இன்னும் குறையவே இல்லை, நான் போனதுல இப்போ வரைக்கும் போட்டுட்டு இருக்கேன். அதுவும் நல்ல குவாலிட்டியில தான் இருக்குது. பாருங்க, நல்ல குவாலிட்டி தான். இதுக்கு நான் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். இதோட ரேட்டும் நான் வந்து உங்களுக்கு 450 rupees ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க. நான் சொல்ற எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயே பண்ணி தரேன். 450 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியில. அதுக்காக செம்ம குவாலிட்டியா இருக்கும். 5 வருஷம் 10 வருஷம் எடுத்தீங்கன்னா இந்த பிரிண்ட் எல்லாம் போகாது அப்படிலாம் நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இது ஓரளவுக்கு நம்ம கொடுக்குற காசுக்கு தக்கன சாட்டிஸ்பாக்சன் கண்டிப்பா இந்த இதுல இருக்கும். கிளாத் அஃப்கோர்ஸ் காட்டன் காதியை பொறுத்த வரைக்கும் நீங்க அதுல இருக்க டிசைன், அதுல இருக்க கலர்ஸ், எம்ப்ராய்டரி அதெல்லாம் நீங்க விரும்புறத விட அந்த ஃபீலுங்க, ஆக்சுவலா அந்த கிளாத்தோட ஃபீல் சூப்பரா இருக்குங்க. ஸோ சம்மருக்கு அதுதான் நம்மளுக்கு பெஸ்டா இருக்கும். ஸோ இதுல உங்களுக்கு நான் 2 டிசைன் காமிச்சேன். அதுக்கப்புறமா வந்து இதுலயே வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி வருங்க. எம்ப்ராய்டரினா இதே பிளைன் காதில உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது எம்ப்ராய்டரி. இதுல ஏகப்பட்ட எம்ப்ராய்டரி வருதுங்க. நான் நேற்று வேற வீடியோ நான் அப்ளை பண்ணியிருந்ததுல நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் அந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு கையில வந்துடும். இதுக்கு நான் 500 கொடுக்குறேங்க. 500 rupees ஃப்ரீ ஷிப்பிங்ல நான் பண்ணி தரேன். எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். ஒரு சாரி நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இது பாடி ஃபுல்லா வரும், ஆல் ஓவர். இது இப்படி வரும். ஆக்சுவலா வந்து இது குவாலிட்டி சூப்பரா இருக்கும். இதுலயே இன்னொரு குவாலிட்டி வருது. அது ஆக்சுவலா எனக்கு ஒரு 20 ரூபாய் தான் கம்மி. நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட எடுத்துட்டேன், அதுக்கப்புறமா இவர்கிட்ட வாங்கினேன். இவர்கிட்ட வாங்கினதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃபினிஷிங் எல்லாமே சூப்பரா கொடுத்திருந்தாரு. இதே இது நான் இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்க. இது நான் உங்கள்கிட்ட சொன்ன ரேட்டு அதுதான். 500 rupees ஃப்ரீ ஷிப்பிங்ல தரேன். இந்த ஃபேப்ரிக்குங்க, இந்த ஃபேப்ரிக் டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? இந்த ஃபேப்ரிக் பாருங்க அண்ட் இந்த ஃபேப்ரிக் பாருங்க. இதுல பினிஷிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதுல ஒரு சில பினிஷிங்ல சொதப்பெல்லாம் இருக்கத்தாங்க செய்யுது, ஒன்றும் கிடையாது, பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. இந்த சாரிக்கும் 20 rupees நம்மளுக்கு மார்க்கெட் டிஃபரன்ஸ். ஸோ இந்த சாரி என்னால நான் 500 rupees நான் பண்ணி தரேன். அண்ட் இந்த சாரியை என்னால 480 rupees ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி தரேன். பட் இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு
2 நாள்ல எனக்கு ஸ்டாக் அவுட் ஆகும். ஸோ நான் வீடியோ அப்லோட் பண்ணோன்னா இமீடியட்டா நீங்க பாத்தீங்கன்னா 2 நாளுக்குள்ள எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரீட்டைல் சேலா இருந்தாலும் உங்களுக்கு நான் பண்ணி தரேன். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் காதி. இப்படி நான் வச்சிருக்க போய் உங்களுக்கு நான் டிஃபரன்ஸ் தெரியுது. இது எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு, இது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக் தான் நான் மோஸ்ட்லி இப்போ நான் ப்ரிஃபர் பண்றேன். எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு அந்த குவாலிட்டி டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தேன். இந்த saree என்னால் 480 rupees ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி தரேன். ஆனால் இந்த saree வந்து நான் 500 rupees நான் கொடுத்தே ஆகணும். டிஃபரன்ஸ் நீங்களே பாருங்க. இதுல ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இதுல ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அண்ட் இந்த இதுல ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ இதெல்லாம் நான் டேரக்டா போய் அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினா தான் இந்த மாதிரி என்னால கம்பேர் பண்ணி நான் வாங்க முடியும். அதுக்காக நான் இது கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக ரொம்ப மட்டமான குவாலிட்டி மோசமாலாம் கண்டிப்பா இருக்காது. இது ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் வேணா உங்களுக்கு வரலாமே ஒழிய மோசமான குவாலிட்டின்னு கண்டிப்பா இருக்காதுங்க. இந்த லீஃப் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா, இந்த பிரிண்ட்டுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா செலவு பண்றாங்க. இந்த ஃபினிஷிங் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இது நார்மலாவே இருக்கு பாருங்க. இந்த டிஃபரன்ஸ் தான். இதே வந்து இந்த எம்ப்ராய்டரியோட சேர்ந்து வருதுங்க. இது நல்லா இதா போயிட்டு இருக்கதாங்க. இது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கதான். ஸோ இதுவும் அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இந்த டால், இந்த லேடி டால் இதோட ரேட்டும் நான் உங்களுக்கு 480 rupees ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரேன். 480 rupees. ஸோ இது ஒரு டிசைன் இருக்கு. அண்ட் பட்டர்ஃப்ளை ஒரு டிசைன் இருக்கு. இதுவும் உங்களுக்கு 480 rupees தான். அண்ட் ஆம்ப்ரெல்லா இருக்கு. ஆம்ப்ரெல்லாவும் வந்து 2 குவாலிட்டியில இருக்கு. இது 500ல ஒரு குவாலிட்டி இருக்கு. அண்ட் ஸோ இதுவும் 500, நான் சொன்னாப்ல 500ல ஒரு குவாலிட்டி இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் 480ல ஒரு குவாலிட்டி. இது நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது ஃபுல்லா பாடி ஃபுல்லா தான் வரும். ஆல் ஓவர் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுவும் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க ஒரு டிசைன் தாங்க, நல்லா தாங்க இருக்கும். ஸோ இந்த பிளைன் காதில் வந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய டிசைன்ஸ் வருங்க. நாங்களே எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 டிசைன்ஸ் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஃபுல்லா ஆல் ஓவர் இது இந்த மாதிரி வரும். ஸோ இதோட ரேட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த சாரியும் ஃபேமஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நயன்தாரா சாரி. இந்த சாரியும் உங்களுக்கு 450 rupeesக்கு நான் ஃப்ரீ ஷிப்பிங்ல நான் பண்ணி தர்றேன். இதுல அந்த நயன்தாரா கட்டின மாதிரி இருக்க சாரி, இந்த பல்லு மட்டும் உங்களுக்கு இந்த கலர்ல வரும். அண்ட் பாடி ஃபுல்லா உங்களுக்கு இந்த பிளைன் கலர்ல வரும். இப்படி வரும்னு வச்சுக்கோங்க. சாரி இப்படி இருக்கும். பாடி ஃபுல்லா பிளைன் கலர். இது பாடி ஃபுல்லா வரும். அண்ட் இது பல்லு. முந்தி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து ஜரியில தான் வருது. டிஷ்யூ சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஜரியில இது வருது. அதுல இந்த கலர் ஒண்ணு, இது சூப்பர் கலர் தான், செமையா இருக்கு. இந்த கலர்ல ஒண்ணு வரும். அடுத்து இந்த கலர்ஸ் எல்லாம், இதெல்லாம் அந்த டிசைன்ஸ். அடுத்து பிரிண்ட்லேயே வந்து உங்களுக்கு ஹார்டின் போட்டு வர்றது. இந்த ஹார்டின் போட்டு வர்றதும் வந்து, ஆனா இது கொஞ்சம் ரேட்டு கம்மியா தாங்க வரும். இது என்னால வந்து ஃப்ரீ ஷிப்பிங்லேயே ஒரு 450 rupees வரைக்கும் பண்ணி தர முடியும். ஹார்டின் டிசைன் ஆக்சுவலா ரேட்டு கம்மி. எல்லாம் சேர்ந்து எல்லா எம்ப்ராய்டரியும் ஒரே ரேட் வராது. ஹார்டின் வந்து என்னால 450 rupeesக்கு என்னால் நான் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு நான் பண்ணி தர்றேங்க. வார்லி பிரிண்ட். வார்லி பிரிண்ட்ல இந்த கிளாத் சூப்பரா இருக்கும். வார்லி பிரிண்ட்ல எக்கச்சக்க கிளாத் வருதுங்க. இல்ல அதாவது பிரிண்ட்டை மட்டுமே நீங்க பார்த்துட்டு வார்லி பிரிண்ட் தான் இவ்வளவுதான் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. வார்லி பிரிண்ட் எந்த ஃபேப்ரிக்ல பிரிண்ட் பண்றாங்க அதை பொறுத்து வரும். ஸோ இந்த ஃபேப்ரிக் நல்லா இருக்கும். அண்ட் இந்த பிரிண்ட் நல்லா இருக்கும். இது நார்மல் சரியில்லாத ரேட்டு கம்மியிலேயும் வாங்கி கொடுக்கலாம். ரேட்டு கம்மியிலனா என்ன, என்னால ஒரு 240 rupees கூட வார்லி பிரிண்டோட ஒரு ஃபேப்ரிக் வாங்கி கொடுக்க முடியும். ஆனா கண்டிப்பா கம்ப்ளைண்ட் வரும். இதை நீங்க அப்படியே சொரன்னா கூட உடனே போயிடும். இது அந்த அளவுக்கு கிடையாது. நாங்க அதை பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு 450 rupeesக்கே தர்றேன். நல்ல கிளாத் 450 rupees என்னால ஃப்ரீ ஷிப்பிங்ல நான் பண்ணி தரேன். இந்த வார்லி. அண்ட் இந்த சாரிலாம் இன்னும் நிறைய நான் ரொம்ப நாளா போட்டுட்டு இருக்கேன். பட் இன்னும் ட்ரெண்ட்ல இருக்கு. நிறைய பேர் இன்னும் கேட்கறாங்க. இந்த சாரி டிஷ்யூ சாரி. டிஷ்யூல இந்த ஸ்டார் டிஷ்யூ மாதிரி புட்டா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருது. இந்த சாரீஸ் எனக்கு தெரிஞ்சு ஆன்லைன்ல வந்து 1000 rupees மேல வரைக்கும் கூட ஃபேமஸா இருக்கவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சாரி. ஆனா நான் உங்களுக்கு கொடுக்குற ரேஞ்சு 600 rupees. வெறும் 600 rupeesக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி தரேன். அதுக்காக 600 rupeesனா ரொம்ப மட்டமான கிளாத் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நான் அங்க போய் எடுத்து வரது கண்டிப்பா ஒவ்வொரு மக்களுக்கும் என்ன இதுக்கு முன்னாடி வாட்ச் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும். ஸோ இது இந்த மாதிரி வரும். பின்னாடி பாடி ஃபுல்லா உங்களுக்கு இந்த புட்டா ஒர்க் கூட வந்துடும். ஸோ இதுலயும் என்கிட்ட கலர் சார்ட் இருக்கு. இந்த சாரி நான் சொன்னாப்ல 600 rupees ஃப்ரீ ஷிப்பிங்ல நான் பண்ணி தரேன். அண்ட் இதுலயும் ஒன் மோர் டிசைன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டிசைன் வரும். இந்த டிசைன் சேம் ரேஞ்ச் தான். அதே டிஷ்யூ தான். ராகா டிஷ்யூ சொல்றோம் பாத்தீங்களா. ஸோ அந்த ராகா டிஷ்யூ இதுவும் ஃபுல்லா இந்த மாதிரி வந்துடும். பல்லு இந்த மாதிரி இருக்குங்க கீழே. அண்ட் பாடி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இது ஃபுல்லா பாடி ஷைனிங் தான். டியூவல் கலர் டோன் தான். அது உங்களுக்கு ப்ளூ தான். ஆக்சுவலா அது நல்லா ப்ளூ, இது நேவி ப்ளூ மாதிரி இருக்கு. சாரி, இது ராயல் ப்ளூ. புட்டா ஃபுல்லா வந்துருது. அண்ட் இது பல்லு. இந்த சாரியும் நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ற ரேட்டு 600 rupees ஃப்ரீ ஷிப்பிங். ஷிப்பிங்கை மைனஸ் பண்ணிட்டு பார்த்தா வெறும் 550 rupeesக்கு தான் அந்த சாரி நான் உங்களுக்கு தரேன். ஸோ டிஷ்யூல இது ஒன்று. அண்ட் டிஷ்யூல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான டிஷ்யூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். சாரிலாம் சூப்பராக இருக்கும். ஃபேப்ரிக் நல்லா இருக்கும். இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அண்ட் இந்த சாரி ஒன்று வருங்க. இது சாஃப்ட் டிஷ்யூங்க. ராகா டிஷ்யூலயே இது ரொம்ப சாஃப்டான டிஷ்யூ.
இந்த டிஷ்யூ மட்டும் உங்களுக்கு நான் கொடுத்தேன்னா 700 rupees வரும். இதுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. இது என்னால ஒரு 700 rupeesக்கு என்னால இது கொடுக்க முடியும். இது ஃபுல்லா பாடி ஃபுல்லா இந்த மாதிரி வரும். இது செம்ம சூப்பரா இருக்கும். ராயல் லுக்ல தான் இருக்கும். ஸோ சாரி, இது வந்து வித் பிளவுஸோட தான் வரும். காதியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 50% வரைக்கும் பிளவுஸ் இல்லாமல் இருக்கும். மித்தபடிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா வாங்குற ஒரு சில ஐட்டத்தில் உங்களுக்கு பிளவுஸோட வரும். இது பல்லும் வந்து உங்களுக்கு ரன்னிங் தான், சேம் அதே தான் வரும், டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ இந்த சாரீ உங்களுக்கு நான் 700 rupees நான் ஃப்ரீ ஷிப்பிங்ல இந்த சாரீ நான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதுல என்கிட்ட கலர் சார்ட் இருக்குங்க. இன்னொரு சாரீ கொஞ்சம் இதை விட எக்ஸ்பென்சிவ்ங்க. இந்த சாரீ, அதாவது இந்த மாதிரி சாரீ எல்லாம் கூட ஃபேமஸா இருக்கவங்க உங்களுக்கு 1000 rupeesக்கு மேல நீங்க போட்டு வாங்கி நீங்க உடுத்துனீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கும். ஆக்சுவலா நீங்க வாங்குற சாரீ நார்மலா வந்து 450 ரூபா 500 ரூபா கொடுக்குற சாரியை வந்து 1000 rupeesக்கு வாங்கி உடுத்துறப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த சாரீங்க ரொம்ப சாஃப்டான சாரீங்க, சூப்பரா இருக்கும். இதோட பல்லு இந்த மாதிரி இருக்கும், முந்தி இந்த மாதிரி இருக்கும். இந்த சாரியும் நான் 1000 தொடலைங்க. இந்த சாரீஸ் 1000 தொடல, 900 rupees நான் ஃப்ரீ ஷிப்பிங் நான் பண்ணி தரேன். வெறும் 900 ரூபாய். இது ஃபுல்லா பாடி ஃபுல்லா வரும். ஷைனிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதுல கவர் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இது ஃபுல்லா பாடி அண்ட் இது வந்து உங்களுக்கு முந்திங்க, முந்தி இந்த மாதிரி வருங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஹேண்ட் பிரிண்ட் சாரி எல்லாம் என்கிட்ட இருக்கு. அண்ட் இந்த சாரி எல்லாம் கூட நான் போட்டிருந்தேன். இது செம்மையா ஆக்சுவலா உடுத்துறப்ப செம்ம சூப்பரா இருக்கு. இந்த சாரி என்னால நான் உங்களுக்கு ஒரு 650 rupees வரைக்கும் நான் ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி தர்றேன். இதுவும் செம்மையா இருக்கும் சாரி, இந்த மாதிரி இருக்கும். இது பாடி அண்ட் பல்லு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த சாரி நான் உங்களுக்கு 650 rupees ஃப்ரீ ஷிப்பிங்ல நான் பண்ணி தரேன். ஸோ இந்த சாரி நான் 500 rupees வரைக்கும் உங்களுக்கு நான் ஆஃபர் பண்ண முடியும். இது எல்லாமே சாரி, இது ஹேண்ட் பிரிண்ட் கிடையாது. இந்த சாரி நான் உங்களுக்கு 500 rupees ஃப்ரீ ஷிப்பிங்ல நான் பண்ணி தரேன். இதோட பல்லு இந்த மாதிரி பாடி கலர் அண்ட் திஸ் இஸ் பல்லு. இது பல்லு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சாரி நான் 500 rupees நான் ஃப்ரீ ஷிப்பிங்ல நான் பண்ணி தரேன். அண்ட் இதுக்கு மேல இன்னொரு சாஃப்ட் காட்டன்லாம் கேட்குறீங்க பாத்தீங்களா? ஸோ இதெல்லாம் சாஃப்ட் காட்டனுங்க. இது ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஃபேப்ரிக், இது செம்மையா இருக்கும். இந்த சாரியும் நான் என்னால ஒரு 600 rupees நான் பண்ணி தரேன். 600 rupees நான் ஃப்ரீ ஷிப்பிங். ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஒரு சில பேர் எனக்கு செக்குடுல எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த சாரி உங்களுக்கு இப்படி வரும், அது போச்சமல்லி ஸ்டைல் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இப்படி இருக்குங்க. இது பாடி கலர், இது பாடி ஆல் ஓவர் பாடி அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி தி பல்லு. இது பல்லு இந்த மாதிரி இருக்கும். இந்த சாரியும் சூப்பரா இருக்கு, செம சாஃப்ட், செம சாஃப்ட். பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு, பிளைன் பிளவுஸ் இந்த மாதிரி இருக்கும். இது மேல கீழே இந்த கிளாத் ரொம்ப கொஞ்சம் ஸ்டஃபாவே இருக்கும், சூப்பரா இருக்கு. இந்த டவர் வருது பாத்தீங்களா? ஸோ இந்த இது, ஸோ இதுலயும் நிறைய கலர் சார்ட் இருக்கு. இது இதோட பல்லு அண்ட் இதுல இருக்க கலர் சார்ட், இது எல்லாமே இதுல வர்ற கலர் சார்ட் தான், இதுல வர டிசைன்ஸ். அதுல இது ஒரு மாடலுங்க. இப்ப நான் காமிச்சதுலயே இந்த மாடல் வேற. இதெல்லாம் ஆக்சுவலா செம்மையா இருக்குங்க. லேடிஸ் கலர் தான். இது ஆல் ஓவர் பாடி செக்டு, நான் சொன்னேன் இல்லையா, இது ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு செக்டு அண்ட் பல்லு லைக் திஸ். இது உங்களுக்கு பல்லு. ஸோ இது நான் சொன்ன ரேட்டு தான் உங்களுக்கு 600 rupees. ரொம்ப சாஃப்ட் கிளாத், வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது வேர் பண்ணி பாக்குறப்ப வந்து செம்ம ராயல் லுக்கா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது அந்த மாடல்ல நான் காமிச்சது இது ரெண்டும். இதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு சில ஐட்டம், பொட்டிக் ஐட்டம்ஸ், ஏன்னா நானே பார்த்தது இல்லை. இதுக்கு முன்னாடி வாரங்கள் வரைக்கும் நான் போன வரைக்கும் இந்த மாதிரி மாடல்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. இது டிஷ்யூ சாரீஸுங்க. இது ஆக்சுவலா லினன் ஃபேப்ரிக், காட்டன், செம்மையா இருந்தது. இது வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ இந்த சாரி என்னால ஒரு 950 வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம். அஃப்கோர்ஸ் நான் சேலஞ்ச் பண்றேன், இந்த மாதிரி சாரீஸ் வந்து மோஸ்ட்லி யாரும் போடவே இல்லை, மார்க்கெட்டுக்கே வரல. இதான் சாரி. இது பாடி, இது ஆல் ஓவர் பாடி. கீழே வந்து உங்களுக்கு அந்த டபுள் இது மாதிரி வந்துருது பாருங்க, ஹாஃப் அண்ட் ஆஃப் மாதிரி வந்துருது உங்களுக்கு. ஸோ கீழே வந்து உங்களுக்கு பார்டர் இந்த மாதிரி வந்துருது. இது எல்லாமே ஜரி தான், ஜரி ஸ்ட்ரைப் அண்ட் பல்லு இஸ் கோயிங் டு பி திஸ் ஒன். இது உங்களுக்கு பல்லு செம்மையா இருக்கும் வேர் பண்ண. இது ஆக்சுவலா மெரூன் கலர். இதெல்லாம் இருக்குது என்கிட்ட ஒரே ஒரு சாரி தான், அவர்கிட்டே ஸ்டாக் கிடையாது. அண்ட் கிளாத் ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு ஃபேப்ரிக் சூப்பரா இருக்குன்னு பாருங்க. அந்த அளவுக்கு காட்டன் டச் அண்ட் ஃபீல் பண்றப்ப அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஸோ இதுல வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானா தான், ஆனா வந்து சாரி வந்து இது நீங்க உடுத்திருந்தீங்கன்னா வேற யாரும் உடுத்திருக்க மாட்டாங்க. அது யூனிக்கா இருக்கும். நீங்க பொட்டிக் நம்ம வச்சிருக்கோம், பொட்டிக்ல போய் வாங்குறோம், யூனிக்கா இருக்கு பொட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நான் மார்க்கெட்ல தேடி தேடி வாங்கினேன். ஸோ இதுல இருக்க கலர் சார்ட்டை பாருங்க,
இது இவ்வளவுதான் கலர்ஸ் என்கிட்ட அங்க அவர்கிட்டயே இல்ல. ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறமா அதுல இது ஒரு கலர் சார்ட்டு, இது ஒண்ணுங்க, இது ஒரு கலர் சார்ட்டு. இதெல்லாம் அந்த டிஷ்யூ தான், இது கோல்ட் ஷைனிங் தான், இது எல்லாமே அவ்வளோ அருமையான ஃபேப்ரிக். ஸோ இது ஒரு கலர். அண்ட் இதுல எல்லாம் செம்ம கலர், ஆனா எல்லாமே அந்த லேடிஸ் கலர் தான், அவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸ். பேபி பிங்க்குங்க, செம்ம ராயலா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் சொன்னாப்புல யூனிக் ஸ்டைல் தேடி தேடி நான் எடுத்து வர்றேன். நான் நல்லா இருக்கு. இது வரைக்கும் வந்து நம்ம எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலும் இது வரல அப்படின்ற பட்சத்தில் நான் கண்டிப்பாக நான் எடுத்துருவேன். எங்கள் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ண உடனே நானே வந்து எடுக்கிற தயங்குவேன். ஆனால் எங்கள் மக்கள் வந்து நிறைய தம்ஸ்அப் பண்ணி நிறைய எடுக்க சொல்லுவாங்க. நிறைய இருக்கா. நான் அங்கே மார்க்கெட்டில் இருக்கப்போ எனக்கு ப்ரீ புக் வந்தது. ஆனால் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு அங்கே ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். பேபி பிங்க் தான், லேடிஸ் கலர். ஸோ இந்த கலர், அதுக்கப்புறம் இதுலேயே இந்த ப்ளூ கலர் வரும் உங்களுக்கு, இந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்சுனாலும் அடிக்கிற ஆரஞ்சு, சாரி அது ஆரஞ்சு கிடையாதுங்க, ஆரஞ்சு தான் கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி. இது சூப்பரா இருக்குங்க, செம்மையான கலர். அண்ட் இது ஒரு பிங்க், சாரி இது ரெட். ஃபேப்ரிக் இதுக்கு முன்னாடி யாரும் போட்டிருக்காங்களான்னு தெரியல. காட்டன் தான், பியோர் காட்டன். நீங்க பாருங்க, இது நான் உங்களுக்கு 950 ருபீஸ்க்கே தர்றேங்க. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. இந்த டிசைன்ஸ் நீங்க பாத்திருக்கீங்களா பார்க்கலையான்னு எனக்கு தெரியல, பட் நான் பார்க்கல. நானும் அத்தனை மாசம் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த மாடல்ஸ்லாம் நான் பார்க்கவே இல்லை. இவர் வந்து நான் புதுசா பார்த்தேன். எவ்வளவு சூப்பரா இருக்குங்க, செம்மையா இல்ல? ஸோ இதோட பல்லு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது பல்லு, அதாவது இந்த மாதிரி ஜரியில ஸ்ட்ரைப் போட்டிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஸோ இது ஒரு மாடல். இது அவ்வளவு சூப்பரான ஃபேப்ரிக். இது வந்து யூனிக் ஸ்டைல். அண்ட் ஒன் ஒரு யூனிக் ஸ்டைல் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது ஒரு யூனிக் சீஸ். இந்த சாரீ என்கிட்ட இருக்கிறதுலயே ரீட்டைல் சேலா இருக்கட்டும், ஹோல்சேலா இருக்கட்டும், இது ஒண்ணு மட்டும் என்கிட்ட ரேட்டு கூட. இந்த சாரீ மட்டும் உங்களுக்கு 1100 ருபீஸ் வந்துருங்க. இதுவும் பக்கா புட்டிக் கலெக்ஷன் தான், ஃபுல்லி ஹேண்ட் ஒர்க் தான், ஃபுல்லி ஹேண்ட் ஒர்க். இதெல்லாம் உங்களுக்கு பிரிண்ட் போட சான்ஸே கிடையாது. அண்ட் இதெல்லாம் வந்து தனியா அந்த பேட்ச் பண்ணி போட்டிருக்க மாதிரி போடுவாங்க பாத்தீங்களா? ஸோ வீடியோவில் நேற்று நான் இதெல்லாம் சொல்லியிருந்தேன். இதை தனியாக எடுத்து ஸ்டிச் பண்ணி அதோட எம்ப்ராய்டரி பண்ணி ஸ்டிச் பண்ணி போடுறாங்க. கீழே இந்த ஜரியோட வந்துடுது. இது அஃப்கோர்ஸ் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், எந்த ஒரு வீடியோலையும் இது வந்திருக்காது. இது ஃபுல்லா ஆல் ஓவர் தான். சூப்பரா இருக்குல்லங்க, செம்மையா இருக்கு. நீங்களே சொல்லுங்க, இது பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி இந்த சாரி? ஸோ நானே பார்க்கல. ஸோ இது ஃபுல்லா பாடி, ஆல் ஓவர் பாடி. அண்ட் பல்லு காமிக்கிறேன் பாருங்க, பல்லு செம்மையா இருக்கும். இதை பாருங்க, பல்லு செம்மையா இருக்குல்ல பல்லு? ஸோ இதுதான் பல்லு உங்களுக்கு, செம்மையா இருக்கு, அருமையா இருக்கு. அண்ட் பிளவுஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளைன் பிளவுஸ் தான். இதுலயே வந்து பிளவுஸ் பிளைனா வந்துருது. அந்த கையில வந்து உங்களுக்கு அந்த ஜரி, இந்த ஜரி வந்துருது. ஸோ இது பிளவுஸ் பீஸ். பிளவுஸ் பீஸ் வந்து உங்களுக்கு பிளைன் தான். இதெல்லாம் சூப்பரா இருக்கு, ஹேண்ட் ஒர்க்குங்க. இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான். ஸோ இந்த சாரி இதுவும் வந்து அவங்களோட கலெக்ஷன்ஸ் இல்லை, ஏன்னா ரேட்டு கூட இருக்கிறனால அவங்களே வந்து நெய்யறது வந்து ரொம்ப கம்மியாக தான் நெய்வாங்க. அண்ட் இதுல கலர் சார்ட் பாருங்க. இந்த கலர் ஒண்ணு, செம்ம கலர்ஸ் எல்லாமே. இது கலரு, இந்த கலரு, பிளாக்லாம் செம்ம அல்டிமேட். இங்க பாருங்க, நான் காமிக்கிறேன் பிளாக் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு சில பேர் பிளாக் வேணான்னுவாங்க, ஒரு சில பேர் பிளாக் இருந்தா வெறும் பிளாக்கா போடு அப்படின்னுவாங்க. செம்மையா இருக்கு பாருங்க. இது எல்லாமே ஹேண்ட் பிரிண்ட் தான். இதெல்லாம் பிளாக்க வந்து விரும்புறாங்க பாத்தீங்களா? அவங்ககிட்ட எல்லாம் இது காமிச்சிட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு எடுத்து போடுவாங்க. 2 நிமிஷத்துல நம்மளோட பிசினஸ் முடியும். கண்டிப்பா எடுத்துட்டு போவாங்க இந்த மாதிரி. ஸோ இது ஃபுல்லா ஆல் ஓவர். இது பாடி, இது பல்லு. டிசைன்ஸ் எந்த அளவுக்கு யூனிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இன்கேஸ் என் பொட்டிக் வந்து யூனிக் ரேஞ்ச் ஆஃப் பொட்டிக், ரொம்ப ஹை ரேஞ்ச் ஆஃப் கஸ்டமர்ஸ் வருவாங்க. அவங்க வந்து யூனிக்கா தான் கேட்பாங்க. நான் உடுத்துற மாதிரி யாருமே உடுத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரிங்க, செம்மையா இருக்கு பாருங்க. ஸோ இது எல்லாமே, இது நான் காமிச்சது எல்லாமே இது எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ் அண்ட் பொட்டிக் ஐட்டம்ஸ். இது போக இன்னும் ஒரு சில ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் இதுவும் நம்ம கருவேப்பிலைன்னு சொல்லிட்டு திடீர்னு ஏதாவது நம்மளா சொன்னாதான் ஸ்டெம் லீஃப் தான் இது. இது கருவேப்பிலை சாரி ரொம்ப ஃபேமஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா இப்போ அந்த கருவேப்பிலை சாரி வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு பேட்டர்ன், இதுவும் சூப்பரா இருக்கும்.
இதுவும் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப இல்லை 550 rupeesக்கு நான் தரேன். ஸோ இது பாடி அண்ட் இது பல்லு இந்த மாதிரி வரும். இந்த saree நான் உங்களுக்கு 550 rupeesக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி தரேன். இது போக வந்து நிறைய ஹேண்ட் ஒர்க் sarees வந்து நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் sarees வரும். இதுவும் ஹேண்ட் ஒர்க் தான். இந்த ஹேண்ட் ஒர்க் sarees வந்து உங்களுக்கு 650 rupeesக்கு நான் தரேன். இது வந்து லினன், செமி லினன் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபேப்ரிக். இது செமி லினன், இது எல்லாமே ஹேண்ட் பிரிண்ட் தான். இது இந்த மாதிரி இருக்கும். ஹேண்ட் பிரிண்ட்னா கையில உட்காந்து டிராயிங் பண்றது கிடையாது. அந்த பட்டிக் அந்த இது சொல்றாங்களே சீல் மாதிரி வச்சு அப்படியே ஒவ்வொன்றா கரெக்டாக அப்படியே எடுத்துட்டு போறது. ஸோ அதுதான். ஆனா ஒரு சிலது வந்து டிரா பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் வந்து டிரா பண்ணிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி வர்றதுலாம் கையில டிரா பண்ணுவாங்களான்னு கேட்டால் அந்த அளவுக்குலாம் உட்காந்து டிரா பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ நடுவில் வருது பாத்தீங்களா இந்த புட்டா, இதெல்லாம் உட்காந்து அவங்க டிரா பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரு சீல் தான், அந்த சீல் எடுத்து பண்ணிடுவாங்க. பட் இன்னும் ஒரு சில ஐட்டங்கள் வந்து நம்ம கண்டிப்பா வந்து அது கையிலேயே டிரா பண்ணுவாங்க. அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கொக்கோ டிசைன் மாதிரி அதெல்லாம் கூட நிறைய போட்டிருந்தேன். ஸோ இது ஒரு மாடல். இதெல்லாம் உங்களுக்கு ஹேண்ட் பிரிண்ட் தான். இது செமி லினன், செமி லினன்ல ஹேண்ட் பிரிண்ட். இந்த சாரியும் சூப்பரா இருக்கும். இந்த சாரியும் வந்து நான் உங்களுக்கு 650 வரைக்கும் என்னால் தர முடியுங்க. 650 rupees ஃப்ரீ ஷிப்பிங்ல நான் இது பண்ணி தரேன் நான். ஸோ இது மாதிரி ஹேண்ட் பிரிண்ட் சாரீஸும் நிறைய இருக்கு. அண்ட் இந்த மாதிரி டிஷ்யூ சாரீஸும் இருக்கு. இது ஒரு கைண்ட் ஆஃப் டிஷ்யூ சாரி. இந்த சாரியும் சூப்பரா இருக்கும். இந்த சாரி நான் உங்களுக்கு இது ரொம்ப கிடையாதுங்க. நான் ஒரு 650 rupees கொடுங்க, இது நான் பண்ணி தரேன்னா. இது டிஷ்யூ தான். வேர் பண்ணி பார்க்குறப்ப இதெல்லாம் அருமையா இருக்கும். ரொம்ப சூப்பரான ஐட்டம். டீச்சர்ஸ் காரிங்க. இது ஐம் கோயிங் டு சூஸ் தி பெஸ்ட் கலர். அண்ட் இந்த கிரீன் சூப்பரா இருக்கும். இது டீச்சர்ஸ் காரி ரொம்ப சாஃப்ட், செம்ம சாஃப்டா இருக்கும். அவ்வளோ டச் அண்ட் ஃபீல் பண்ணீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். இது அந்த டீச்சர்ஸ் எல்லாம் செம்மையா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. என் கடையில வந்து இதை காமிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா சட்னா ஆப்ஷனே இல்லாம எடுத்துருவாங்க. இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான். இந்த பிரிண்ட் எல்லாமே, இது பிரிண்ட் இல்ல, எம்ப்ராய்டரி தான் இது ஃபுல்லா. ஆனா இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க. இந்த தறி ஓடிட்டு இருக்க போய் நிப்பாட்டி வச்சு ஒரு சில டைட்ல அந்த மாத்தி மாத்தி விடுவாங்க. அதுதான் சொல்லுவாங்களே, தனியா பின்றதெல்லாம் கிடையாது. தறி ஓடிட்டு இருக்கும், ஒரு 2 நிமிஷம் உட்காந்து இது வர்ற நேரத்துல உட்காந்து அந்த நூல் அப்படியே மாத்தி மாத்தி விட்டு அந்த ஹேண்ட்ல இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஹேண்ட் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. செம்மையான ஃபேப்ரிக். இதுவும் சூப்பரா இருக்கும் ஃபேப்ரிக். வேர் பண்ணி பாக்குறப்ப செம்மையா இருக்கும். அது உடுத்தி இருக்கப்பையும் அதோட கிளாத்தோட ஃபீல் செம்மையா இருக்கும். இது பல்லுங்க. இது பல்லு. இது ஆல் ஓவர் பாடி. இது இந்த மாதிரி வரும். ஸோ இந்த சாரி ஒன்று. அதுக்கப்புறமா இந்த சாரி நான் உங்களுக்கு கொடுத்தேன் 750 rupees வரைக்கும் தருவேன். இது வந்து பேரட். இது சூப்பரா இருக்கும். இது ஜரி தான், பேரட்ல ஜரி. இது உங்களுக்கு செமிலினன் அந்த கேட்டகரியில வர்றது தான். இது ஆல் ஓவர். இது கீழே வந்துருது பார்டர் கிட்ட. அண்ட் பல்லு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது பல்லுவும் அந்த பேரட்டோட சேர்த்து வந்துருது. ஆனா இந்த மாடல் இது கொஞ்சம் ரேட்டு கூட வரும். இது என்னால ஒரு 850 rupees வரைக்கும் என்னால தர முடியும். இதுவும் சோ சாஃப்ட் தான், சோ சாஃப்டான ஃபேப்ரிக் தான். இது இந்த மாதிரி டிஷ்யூ தான். இது எல்லாமே இது செம்மையா இருக்கும். ஸோ இதோட ரேட்டை நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது பாடி ஆல் ஓவர். இது அண்ட் இது பல்லு. இது டிஃப்ரெண்ட் தான். ஸோ இந்த சாரியும் நீங்க உடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்க ஒரு சாரி தான் இந்த சாரி. அதுக்கப்புறம் அதுலயே இது வரும், இந்த கலர் வரும், இந்த கலர் அண்ட் அஃப்கோர்ஸ் பிங்க் இஸ் ஃபேவரட் ஃபார் லேடிஸ். செம்மையா இருக்குல்லங்க. ஆப்ஷனே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு பிங்க் சாரி எடுத்து கொடுத்துருவோம் சொன்னாலும் கண்டிப்பா அது பிடிக்கும். ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லேடிஸ் வந்து ப்ரிஃபர் பண்றது பிங்க் கலர்ஸ் பண்ணுவாங்க. இது அதோட பல்லு இந்த மாதிரி வரும். ஃபேப்ரிக் சூப்பரா இருக்குங்க. சாஃப்டான ஃபேப்ரிக் தான் உங்களுக்கு. அதாவது லினன் ஸ்டைல்ல தான் இருக்கு, பட் ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக். லினன் நீங்க வெளியில அது என்ன ரேட் கொடுக்குறாங்கன்னு தெரியல. நான் 600 rupees ஃப்ரீ ஷிப்பிங்ல நான் பண்ணி தரேன். இன்கேஸ் எனக்கு வாக்கிங் நேரடியாக கஸ்டமர்ஸ் வர்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் நான் வந்து பெஸ்ட்டாக பண்ணி தரேன். அண்ட் நிறைய நீங்க ஒரு 5000க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஓரளவுக்கு உங்களுக்கு நான் அந்த ஹோல்சேல ஒட்டியே ஒரு நல்ல ரேட்டு நல்ல மார்ஜின் நான் என்னால சூப்பரா பண்ணி தர முடியும். அண்ட் ஜம்தானிலாம் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அண்ட் ஒன் மோர் ஐட்டம், இந்த ஐட்டம் நான் காமிச்சே ஆகணும். இந்த ஐட்டம் நான் அங்கேயே உங்களுக்கு காமிச்சேன். இதோட எம்ப்ராய்டரி வந்து செம்மையா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஒரு சில ஐட்டத்துல கூட அந்த எம்ப்ராய்டரி வந்து நார்மலா இன்னும் நான் சொல்லிக்கிறேங்க. இப்ப காதி ஐட்டம்ஸ் வந்து நம்ம எம்ப்ராய்டரி போடுறப்ப அந்த சைட்ல எல்லாம் இழுத்து பிடிச்சி அந்த அவங்க இது பண்றாப்புல இருக்கும். அந்த ஃபேப்ரிக் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அவங்க அந்த எம்ப்ராய்டரி போடுறப்ப இந்த சாரியை வந்து ஃபுல்லா டைட்டா இழுத்து 4 பக்கமும் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த எம்ப்ராய்டரி போடுவாங்க. இந்த எம்ப்ராய்டரி போடுறப்ப இந்த கேப்ல எல்லாம்
அதாவது இந்த கேப் இந்த இது மாதிரி வருது பாருங்க, இதெல்லாம் அதுல இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம டேமேஜ்னு சொல்லிட்டு அதை நினைச்சுக்காதீங்க. ஸோ இழுத்து பிடிச்சி அந்த த்ரெட் பக்கத்துல இருக்க த்ரெட் அவங்க இது யூஸ் பண்றப்ப இந்த மாதிரி கேப் வந்து உங்களுக்கு நிறைய விலை செய்யும். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்றது டேமேஜோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி இதை நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது. அப்படின்னு பார்த்தா எல்லா சாரியும் நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எம்ப்ராய்டரியில இது விழும். இந்த சாரியில அந்த மாதிரி சான்சஸே கிடையாது. எந்த அளவுக்கு ஃபினிஷிங் சூப்பரா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சாரி ஃபினிஷிங் சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கீழே வந்து அந்த பேஸ்டிங்கோட கொடுத்துருக்காங்க. நம்ம வாஷ் பண்ண போயிடும் இல்லையா, அது இந்த மாதிரி கொடுத்து இந்த பேஸ்டிங்கோட சேர்த்து கொடுத்தாங்கன்னா அதோட எம்ப்ராய்டரிங் சூப்பராக நிற்குங்க. ஸோ இந்த சேலை நான் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 650 ருபீஸ் கொடுங்க. 650 ருபீஸ்க்கு என்னால் ஃப்ரீ ஷிப்பிங்ல இந்த சாரி அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் சாரீஸ்லாம் வரிசையாக காமிச்சு போனப்போ சாரீஸ் ஓப்பன் பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சாதான் அதோட இது தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆல் ஓவர் இந்த மாதிரி புட்டா ஒர்க்கில் வந்துருது. அண்ட் கீழே வந்து உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்துடும். எம்ப்ராய்டரி ஒர்க் அஃப்கோர்ஸ் நீட் அண்ட் கிளீன் இந்த மாதிரி இருக்கும். பல்லு வந்து உங்களுக்கு ரன்னிங் தாங்க. இது எப்படி இருக்கோ அதே போல தான் வந்து உங்களுக்கு அந்த பல்லு வந்துடும். இதுல கலர் சார்ட் பாக்குறப்ப நிறைய இருக்குங்க. ஒயிட் எல்லாம் கூட இருக்கு. ஒயிட் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா ஓப்பன் பண்ணி காமிச்சா ஒயிட் கலர் சூப்பரா இருக்கும். இந்த கலர்ஸ் எல்லாமே இதெல்லாம் அதுல வர்ற கலர் சார்ட். இதெல்லாம் கலர் சார்ட் தான். அதுல இது ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. இந்த ஃபேப்ரிக் இது வந்து செமிலினன் தான். இதோட எம்ப்ராய்டரி ஒர்க் இந்த மாதிரி இருந்தது. அதுவும் டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ இது நல்லா தான் இருந்தது. சூப்பரா இருந்தது. இது ரன்னிங் தான். ஆல் ஓவர் பாடி வந்து உங்களுக்கு இந்த புட்டா வந்துருது. ஸோ இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் என்கிட்ட இருக்கு. நீங்க கால் பண்ணுங்க. இருக்க கலர்ஸ் நான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்ட சொல்லி நான் காமிக்க சொல்லிடுறேன். இது ஆல் ஓவர். உங்களுக்கு பல்லு இந்த மாதிரி வருது. சின்ன ஒரு பார்டரோட இந்த மாதிரி வர்ற மாதிரி வந்துடுது. ஆமாங்க, மறந்துட்டேன் நான். இது செம்மையா இருக்குங்க உங்களுக்கு. இந்த சாரி என்னால் ஒரு 450 ருபீஸ் 450 முடியாது, 500 ருபீஸ் வரைக்கும் என்னால் நான் தர முடியும். இது 500 ருபீஸ் நான் ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி தரேன். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த லைன் உங்களுக்கு வந்துடும். வெர்டிகல் லைன் வந்துடும். அண்ட் இந்த பல்லு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஒரே ஒரு பல்லு மட்டும் இப்படி வந்துருது. பல்லு ஒரே ஒரு கலர்ல உங்களுக்கு பல்லு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு இது எனக்கு நல்ல டிமாண்ட். இதுல கலர் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது எல்லாமே கலர் சார்ட் தான். இந்த பிங்க் எல்லாம் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் லேடிஸ் கலர் தானங்க. லாவெண்டர் கலர், மெரூன் கலர். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க. ஸோ இது பிங்க், இது லாவெண்டர் கலர். இது எல்லாமே லேடிஸ் கலர்ஸ் தான். அவங்க செலக்ட் பண்ற கலர்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ இது ஒரு கலர். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கலரும் ஃபேவரட் கலர் ஃபார் லேடிஸ். இதுவும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் சொல்லிட்டு. ஆக்சுவலா ஒரு சாரியோட நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாரீஸ். அந்த கலர்ஸும் சரி, அந்த டிஷ்யூவும் சரி, ஃபேப்ரிக்கும் சூப்பரா இருக்கு. இந்த சாரி நான் 700 ருபீஸ்க்கு என்னால் கொடுக்க முடியும். இது வந்து அந்த செமிலினன் தான். அந்த மாதிரி இருக்கும். புட்டா என்ன பாடி பல்லு. இது பல்லு உங்களுக்கு வந்து இப்படி வரும். இந்த சாரி எனக்கு நான் 450 ருபீஸ் வரைக்கும் இதை நான் பண்ணி தர முடியும். இது பிளைன் காதி தான். பிளைன் காதியில் இந்த ஸ்ட்ரைப் இந்த லைன் மட்டும் கொடுக்குறாங்க. இது நான் 450 ருபீஸ்க்கு நான் ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி தரேன். இது ரன்னிங் தான். உங்களுக்கு பல்லு ரன்னிங் இருக்கு. டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இது போக வந்து நம்ம இப்போ மல்மல் காட்டன் வந்து நான் ஜெய்ப்பூர்ல இருந்து ஒரு இடம் பேசியிருக்கேன். அங்கேயும் வந்து எனக்கு ரொம்ப சீப்பாகவே கொடுக்குறாங்க. நான் தேடி அலைஞ்சு ஒரு கான்டாக்டை பிடிச்சிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி நான் கொடுத்தப்ப வந்து பிளாக் பிரிண்ட் வந்து நம்ம ஜெய்ப்பூர் காட்டன் பத்தி நல்லா தெரியும். அதோட மல்மல் காட்டன் செம்ம குவாலிட்டியா இருக்கும். பிளாக் பிரிண்ட்னு சொல்லுவாங்க, பக்ரூன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா பக்ரூன்னு சொல்றதே இட்ஸ் அ வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல இந்த ஒர்க் நிறைய நடக்கும். அதனால அது வந்து பக்ரூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு பேர் பக்ரூ. அவங்க கொடுக்குற அந்த பிரிண்ட்டுக்கு ஒரு பயங்கரமான ப்ராசஸ் இருக்கும். அதுல கம் அதுக்குன்னு தனியாக ஒன்று பண்ணி ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்ல நிறைய போட்டு அதை ஊற வச்சு காய வச்சு சீல் எடுத்து அடிச்சு ஒவ்வொன்றா பண்ணி அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பக்ரூ பிளாக் பிரிண்ட்டும் நான் பேசியிருக்கேன் ஒருத்தட்ட. ஸோ அந்த மாதிரி சாரீஸ் வந்து நான் உங்களுக்கு ரீட்டைல்ல நான் எடுத்து கொடுத்தேன்னாலும் இட் கம்ஸ் பிட்வீன் 600 and 700. 600 இருந்து 700 ரூபாய்க்கு செம்ம குவாலிட்டியில என்னால் கண்டிப்பா பண்ணி தர முடியும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 வீக்ஸ்ல அந்த சாரீஸும் எனக்கு கையில வந்துடும். அண்ட் நான் மகாராஷ்டிரால இருந்து பைத்தானி சாரீஸும் போட்டிருக்காங்க. பைத்தானி சாரீஸ் இப்போ என்னால் வந்து ஒரு 550 ருபீஸ் வரைக்கும் நான் என்னால் ரீட்டைல் ரேட்டுக்கு நான் பண்ணி கொடுக்க முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஹோல்சேல் வந்து இதை விட என்னால் நான் கம்மியாக பண்ணி கொடுக்குறேன். ரீசேலர்ஸ்க்கு நான் பண்ணி கொடுக்குறேன். 550 ரீசேல் சிங்கிள் பீஸ் உங்களுக்கு வேணும் ஓன் யூஸ்க்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நான் பண்ணி தரேன்.
பிளைன்லயே அந்த டபுள் ஷேர்லாம் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ இது சூப்பரா இருக்கும் உடுத்தி பாக்குறப்ப. ஆக்சுவலா பாடி கலர் உங்களுக்கு ஃபுல்லா இது வரும். அண்ட் இது பல்லு. இந்த கிரீன் பல்லு வரும். முந்தி அந்த மாதிரி இருக்கும். இந்த saree பாருங்க. இதோட ரேட்டை நான் உங்கள்ட்ட ஆரம்பத்தில் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இது சூப்பரா இருக்குங்க. இதுவும் ஆக்சுவலா ட்ரெண்ட்ல போறது தான். இந்த மாதிரி டபுள் கலர் உட்காந்து நீங்க இன்கேஸ் நீங்க ஏதாவது குரூப்ல இருக்கிறீங்க, காதி குரூப்ல இருக்கீங்க, ஒரு லேடி வந்து உட்கார்ந்துருக்காப்ல போட்டு இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. செம்மையா இருக்கும். லினன், இந்த லினன் சூப்பரா இருக்குங்க. இந்த லினன் தான் நான் உங்களுக்கு 600 rupees நான் தர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவ்வளோ அருமையா இருக்கும். ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும். இது இந்த பட்டிக் பிரிண்ட் தான் உங்களுக்கு. இது அந்த சீல் மாதிரி வச்சுட்டு கையில இது பண்ணுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அச்சு பண்ணுவாங்கன்னு. ஸோ இதுதான் அது. இந்த saree அது. இது லினன், இது பாடி, இது பல்லு. இது பல்லு இந்த மாதிரி வரும். இந்த saree வந்து ஐ எம் ஆஃபரிங் யூ கைஸ் 600 rupees. 600 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தர்றேன். ஸோ இதுல என்கிட்ட கலர், இந்த சன்ஃபிளவர் இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே காமிச்சிட்டேன் நினைக்கிறேன். இதுல இருக்க கலர் சார்ட்லாம் இந்த இது இருக்கு. கொஞ்சம் சாரீஸ் எடுத்துருக்கிறேன். அண்ட் வார்லி பிரிண்ட் பத்தி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேங்க. வார்லி பிரிண்ட் வந்து அது வந்து பிரிண்ட்டுக்கு காசு கிடையாது. அது என்ன ஃபேப்ரிக்ல போடுறோமோ அதை பொறுத்து தான் காசு அப்படின்னு சொன்னேன். இந்த ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வார்லி பிரிண்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எனக்கு வந்து நான் உங்களுக்கு 450 rupeesக்கே கொடுக்கலாம். பாக்குறதுக்கு உங்களுக்கு அந்த லினன் ஃபினிஷிங்ல வர மாதிரி இருக்கும். லினன் ஃபினிஷிங்ல தான் வரும். ஸோ ஃபேப்ரிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. காட்டன் தான் உங்களுக்கு வரும். காட்டன்லேயே கொஞ்சம் மிக்சிங். இதே வந்து உங்களுக்கு நிறைய இது வச்சிருக்காங்க, ஐ மீன் பாலிஸ்டர் மிக்சிங்ல வரும்னு சொன்னா நம்மளால இதை அக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஃபேப்ரிக் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். ஆனா அது நல்லா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அதுதான் உங்களுக்கு பாலிஸ்டர் மிக்சிங் ஜாஸ்தி. ஸோ இதெல்லாம் வந்து என்னால் ஈஸியா என்னால் அத்துற அளவுக்கு இருக்கு. ஸோ இது வந்து காட்டன் காட்டனோட மிக்சிங் ஜாஸ்தி இருக்கும், பாலிஸ்டர் கம்மியா இருக்கும். ஸோ இது ஒரு ஃபேப்ரிக். இதை கூட கம்மியான ஒரு ஃபேப்ரிக் நான் சொன்னேன் இல்லையா, பாலிஸ்டர் மிக்சிங்ல வரும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நம்மளால அக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் வந்துச்சுன்னா என்னால் 350 ரூபாய்க்கு கூட தர முடியும். பட் அதெல்லாம் சம்மர்ல நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஹாட்டா இருக்கும். ஸோ அது நான் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த வார்லி பிரிண்ட், இதோட பிரிண்ட்டும் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அது ரொம்ப சூப்பரா செம்மையா இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் பாத்துக்கோங்க, நான் இந்த அளவுக்கு பண்ணி கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. பிரிண்ட் என்ன அப்படியே தான் இருக்கு. இந்த அளவுக்கு நான் ஸ்குவீஸ் பண்றேன். சவுண்டே உங்களுக்கு கேட்கும். இவ்வளவு ஸ்குவீஸ் பண்ணியும் உங்களுக்கு இருக்கு. பிரிண்ட் அப்படியே தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த ஃபேப்ரிக் இதையும் நான் செக் பண்ணி தான் வாங்கினேன். இன்னொன்று இதை கூட என்னால் 50 rupees கம்மியாக கொடுக்க முடியும். பட் நான் அதை வாங்கல. ஸோ இந்த ஃபேப்ரிக் என்னால் 450 rupeesக்கு நான் பண்ணி தர்றேன். அண்ட் இது ஒரு ஃபேப்ரிக். இது நான் அங்கே உங்கள்கிட்ட உள்ள ஒன்று காமிச்சேன். அண்ட் அதில் அந்த வெர்டிகல் லைன் வேற மாதிரி இருந்தது. இது டிஷ்யூலேயே அந்த வெர்டிகல் லைன் கொடுக்குறாங்க. இதுவும் டிஷ்யூல வெர்டிகல் லைன். இந்த பல்லும் உங்களுக்கு டிஷ்யூ தான். ஸோ இது ஒன்று. இதோட ரேட் எனக்கு என்னன்னு தெரியல. நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் இது 500 rupeesக்கு மேலெல்லாம் போகவே போகாது. இதுவும் அந்த ரேஞ்சஸ் தான். இது ஆல் ஓவர், இது ஆல் ஓவர் பாடி ஃபுல்லாக வரும் உங்களுக்கு. இது கிராண்டாக செம்மையாக தாங்க இருக்கும். இது உங்களுக்கு பல்லு. இதுவும் வந்தாலும் உங்களுக்கு அவ்வளோதான், 500க்குள்ள தான் வரும். ரேட்டு நான் இன்னும் செக் பண்ணல. இது உங்களுக்கு பாடி இந்த மாதிரி இருக்கும் ஆல் ஓவர். இது பல்லு. கீழே இருக்குது பல்லு அந்த பிளாக்ல வர்ற மாதிரி இருக்குது. பிளவுஸ் பார்த்துக்கோங்க. இது நம்ம போட்டிருக்க பிளவுஸ் ரெடிமேட் பிளவுஸ். இந்த டைம் ஒரு 600 பிளவுஸ் வரைக்கும் போட்டேன். ஸோ இது ஒரு மாடல். அதாவது நம்ம பிளைன் காதி எந்த காதியா இருந்தாலும் நீங்க ஈஸியா மேட்ச் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இது வரும். நான் 150 rupees ரீட்டைல் சேல் தரேன். இது எல்லாமே ஸ்டிச்சிங் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கும். இங்க பாருங்க, நல்லா தான் கொடுத்துருக்காங்க ஸ்டிச்சிங் எல்லாமே. இருந்தாலும் நீங்க ஒரு அடி அடிச்சுக்கிறது தி பெஸ்ட். ஸோ இது ஒரு கலர், இது ஒரு கலர். அண்ட் இதுலயே இந்த மாதிரி வார்லி இதுலயும் கொடுத்துருந்தாங்க. ஆனா இது கொஞ்சம் ரேட்டு கூட வரும். 150 rupees என்னால கொடுக்க முடியாது. இது கொஞ்சம் ரேட்டு கூட வரும். அந்த வார்லி பிரிண்ட் சாரீஸ் அந்த போடுறோம் பாத்தீங்களா, அவங்களுக்கு இது போடுறப்ப இன்னும் சூப்பரா இருக்கும். அந்த வார்லி பிரிண்ட்லயே வர்றப்ப இது ஒன்று போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த இது ஒன்று, இது எனக்காகவே நான் கேட்டிருந்தேன். எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. பிளைன் சாரீஸ்க்கு நான் ஏதாவது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் சாரீஸ், கொஞ்சம் ஒர்க் பிளவுஸ், கொஞ்சம் உங்களுக்கு ரேட்டு கூட வரும். இது எல்லாமே ஒர்க் தான். இங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கும் ஒர்க் எல்லாமே. பின்னாடி உங்களுக்கு ஒர்க் அண்ட் ஹேண்ட் ஒர்க், கையில் இந்த மாதிரி ஒர்க் வந்துடுது. ஸோ இதுலயும் நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல இன்னும் ஒரு சில மாடல்ஸ், இந்த மாதிரி மாடல்ஸ், இந்த பேர்ட் மாதிரி செம்மையா கொடுக்குறாங்க. எடுத்து காமிச்சிடுறேனே, எடுத்து காமிச்சா தான் ஃபுல்லாக தெரியும். ஸோ இது ஒரு மாடல். ஹேண்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஃப்ளவர் கொடுத்துட்றாங்க. எப்படி ஃப்ளவர் வரும். அண்ட் பேக் சைடும் உங்களுக்கு இப்படி வரும். இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்கலாம் இல்லைங்க.
அஃப்கோர்ஸ் பேக் சைடு ஃபுல்லா உங்களுக்கு அந்த இது மாதிரி வந்தது பேஸ்டிங். இதுதான் இது ஃபுல்லா பேஸ்டிங்னா என்ன, இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி அந்த கிளாத்தோட சேர்த்து வர்றது வந்து உங்களுக்கு பேஸ்டிங் சொல்லுவாங்க. அதோட எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து சூப்பரா இருக்கும். இந்த எம்ப்ராய்டிங் எல்லாமே நல்லா இருக்கும் தான் அர்த்தம் உங்களுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்படி வர்றப்ப நம்ம லைனிங்கும் அவசியம் இல்லை. அண்ட் லைனிங் கொடுக்குற அளவுக்கு எந்த துணியும் டிரான்ஸ்பரண்ட் எல்லாம் கிடையாதுங்க. எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கிளாத்து சூப்பரா இருக்குங்க, டிரான்ஸ்பரண்ட் எல்லாம் கிடையாது, நல்லா தான் இருக்கு. அண்ட் ஸ்டிச்சிங் அஃப்கோர்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதில் மடிக்கு உருட்டி தான் அடிச்சிருக்கிறாங்க, நல்ல ஸ்டிச்சிங் தான். இது ஒண்ணுங்க, இதெல்லாம் செம்மையா இருக்குங்க. இந்த ஃபேப்ரிக்கும் சூப்பரா இருந்தது, ஃபேப்ரிக்கும் நல்லா இருந்தது. அண்ட் இதோட ஸ்டிச்சிங்கும் அருமையா இருந்தது, இதுவும் சூப்பரா இருந்தது. யோசிச்சு பாருங்க, இந்த பிளைனோட நான் காமிக்கிறாங்க வாங்க. இப்ப நீங்க இந்த சாரீ எடுக்கிறீங்க, இந்த நம்ம எம்ப்ராய்டரி சாரீஸ் ஒன்று பாத்தீங்களா, இந்த சாரியோட எடுத்து நீங்க மேட்ச் பண்ணி போட்டீங்கனாலும் அஃப்கோர்ஸ் நல்லா இருக்கும். அண்ட் இது மாதிரி நீங்க பிளைன் சாரீஸ்ல எடுத்து போட்டீங்கனாலும் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கும், கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கும். நீங்க எந்த இதுக்கு எடுத்து போட்டீங்கனாலும், இந்த எக்ஸ்பென்சிவா நம்ம போட்டோம் இல்லையா அந்த லினன் இதுன்னு சொல்லிட்டு, அதோட நம்ம எடுத்து போட்டீங்கனாலும் உங்களுக்கு செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே நீங்க பிளைன்ல எது வச்சீங்கனாலும், இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் எதுலையும் போட்டோம்னாலும் இங்க பாத்துக்கோங்க. ஸோ நான் மேட்ச் பண்ணி தரேன், எனக்கு இமீடியட்டா பிளவுஸ் வேணும், அப்போதைக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டி நான் ஏதாவது குரூப்பா நாங்க எடுக்கிறோம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு போயிடலாம். மொத்தமா நீங்க பிளவுஸ் தனியா எடுத்து ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணி அதுக்கு ஒரு 300 ருபீஸ் கொடுத்து மொத்தமா ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணிடுறீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் நீட்டா எடுத்து போட்டீங்கன்னா இது வந்தாலும் உங்களுக்கு இது கொஞ்சம் ரேட்டு கூட வரும். ரேட்டு கூடனாலும் ரொம்ப எல்லாம் வந்துடாது, உங்க ஸ்டிச்சிங் சார்ஜ் கூட இது கண்டிப்பா வராது, அந்த அளவுக்கு இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். வீடியோ நான் 2 வாரத்துக்கு ஒரு தடவை நாங்க போயிட்டு வரேன், எடுக்கிறேன். அடிக்கடி நான் அந்த வீடியோ காதி வீடியோ போடுறேன்னு கேட்டீங்கன்னா அது ஆக்சுவலா இது சீசன்லேயே நான் ரெகுலரா உங்களுக்கு போட்ட மாடல்ஸே போட்ட கலெக்ஷன்ஸே நான் அப்படியே போடல. அங்க போய் ஒவ்வொன்றும் எது நம்மளுக்கு புதுசா கண்ணில் தென்படுதோ அது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்றேன். அண்ட் அஃப்கோர்ஸ் காட்டன்ல நான் காதி மட்டும் போடலங்க, இது போக நிறைய நான் போடுறேன். நான் சொன்னப்பல பகல்பூர் போடுறேன், பகல்பூர்ல இருந்து டசல் சில்க் அது போடுறோம். அண்ட் ராஜஸ்தான்ல இருந்து போடுறோம். அடுத்து இன்னும் நிறைய ஊர் அண்ட் பைத்தானி போடுறோம், மகாராஷ்டிரா பைத்தானி போடுறோம். அப்படி இந்தியா ஆல் ஓவர் இந்தியால எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்றேன். வந்து உழைச்சு அதுக்கு தக்கன ஊதியத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம், அவ்வளவுதான். ஸோ இது நானும் சரி, என்கிட்ட வாங்கியிருக்கிற என்னோட மக்களும் சரி, ஒரு ரீசனபிளான ரேட்ல செம்மையான ரேட்ல உங்களுக்கு எப்பயுமே நாங்க கொடுப்போங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இன்னும் நிறைய சாரீஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய போட்டு வந்துட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே இந்த வீடியோஸ் நான் போட்டிருந்தேன், அந்த நைட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் கால் பண்ணி கேட்டு இந்த மாதிரி நான் நினைச்சிட்டே இருந்தேன், எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஒரு சின்ன இது சொன்னாங்க, ஒருத்தவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, அந்த டல் காட்டன் வந்து நான் பல்லோத்ரால இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றப்ப அவங்க என்ன ரேட் போட்டுருந்தாங்கன்னா 59+ GST நம்ம டிரான்ஸ்போர்ட் மொத்தமா வந்தாலும் ஒரு 65 ரூபாய்க்குல முடிஞ்சிடும். அதே மெட்டீரியலை நான் இதே தான் இங்க வந்து செக் பண்ணி பாட்டு போனாங்க, நான் வீடியோ எடுத்தவொன்னா அதே எடுத்து செக் பண்ணி பாட்டு போனாங்க. ஆனா இதே மெட்டீரியல் நான் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு இடத்துல வந்து 110 ரூபாய்க்கு எடுத்து வந்தேன். ஸோ டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க, நம்ம செலவு போக எல்லாம் வந்தாலே 65 ரூபாய் எங்க இருக்கு, 110 ரூபாய் எங்க இருக்கு, கிட்டத்தட்ட 45 ரூபாய் டிஃபரன்ஸ். 45 ரூபாய் நாங்க என்னங்க 50% மேல போயிடுச்சுங்க, அது எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கான்டாக்ட்ஸே நான் எடுத்து நிறைய தர்றேன். இது எல்லாம் வந்து அதாவது எல்லாரும் எல்லாத்துக்கும் ஒளிச்சு வைக்காம, ஒரு மனுஷன் செய்யற ஒரு ரொம்ப பெரிய பாவமே வந்து ஒரு விஷயத்த ஒளிச்சு வைக்கிறது தான். ஸோ அதை வெளிப்படையா சொல்றப்ப நம்ம மட்டும் வாழ்றதும் இல்லாம இன்னும் நிறைய பேர் வாழ்றதுக்கு ஒரு வழி வகுக்கிறோம். ஸோ இது எங்கடா கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் நிறைய விஷயங்களை நான் தேடி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துலையும் நான் ஓரளவுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நான் கண்டிப்பா சொல்றேங்க. கண்டிப்பா ஒரு பேஷனோட நீங்க ஒரு பிசினஸை எடுத்துட்டு போறப்ப கண்டிப்பா பிசினஸ் கிடையாது, எந்த ஒரு விஷயத்துலையும் கண்டிப்பா நம்ம சக்சஸ் பண்ணிட்டு போயிடலாம். நான் வேலையை விட்டுட்டு இதுக்குள்ள வந்துட்டேன், அண்ட் இன்னும் நான் வேலையை விடல, இது நான் சக்சஸ் ஆனா தான் இதுக்குள்ள வருவேன் அப்படின்னு சொல்றவங்க தயவு செஞ்சு உள்ள வந்துருங்க. ரிஸ்க் எடுக்கணும், கண்டிப்பா ரிஸ்க் எடுத்தீங்கன்னா தான் எந்த ஒரு விஷயத்தையும் ஜெயிக்க முடியும். பட் பேஷனோட இருக்கணும், அதுக்கு தக்க உழைப்பு இருக்கணும். சும்மா நான் வேலையை விட்டு வந்தேன், சும்மா வந்துட்டு நான் பிசினஸ் சக்சஸ் ஆயிடுவேன், இது இல்லைன்னா இன்னொன்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது. எஃபர்ட் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மாத்தி யோசிக்கணும், பெஸ்டா பண்ணுங்க. தட்ஸ் ஆல் கைஸ். இப்போதைக்கு இந்த கலெக்ஷன், அடுத்து நான் போயிட்டு வரப்ப அடுத்து என்னென்ன கலெக்ஷன் சொல்லிட்டு கண்டிப்பா தரேன். அண்ட் இந்தியாவில் மூல முடுக்கலாம் தேடி எந்த இடத்துல எதெல்லாம் பெஸ்ட்டோ அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வீடியோ நான் எடுத்து போடுவாங்க. தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் இவ்வளவு நேரம் பேஷண்டா கேட்டதுக்கும் சரி, இந்த ப்ராடக்ட் எல்லாம் பார்த்ததுக்கும் சரி, ஸ்கிப் பண்ணாம பார்த்த என்னோட ஒவ்வொரு மக்களுக்கும் சரி. அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் அனியன். நான் அமீர். தேங்க்யூ.